ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மூவிங் பவுண்டரிஸ் வித் 2 இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து வெறும் XY டேஷ் இப்படியோட முடிஞ்சிருக்கும். இதில் வந்து 2 டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னா y(x) இருக்கும், z(x)ம் இருக்கும். ஸோ இங்கே வந்து மொத்தம் 3 கேசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, பவுண்டரி பாயிண்ட் வந்து ஓகே இது மூவிங் பவுண்டரிஸ் தானே. ஸோ அந்த பவுண்டரி பாயிண்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு கர்வில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் அந்த மூவிங் பவுண்டரி ஒரு சர்ஃபேஸில் இருக்கிறது. அண்ட் தேர்ட் கேஸ் அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கே மூவிங் பவுண்டரி வந்து மூவிங் பாயிண்ட் வந்து ஒரு கர்வில் இருக்கும். பவுண்டரி பாயிண்ட் அது வந்து ஒரு கர்வில் இருக்கும். அந்த கர்வ் வந்து y = சொல்லி ஒரு φ(x2) அப்படின்னு சொல்கிறாங்க. z = ψ(x2) அப்படின்றாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இது ஒரு பெரிய கண்டிஷன். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துருப்போம் டிரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷனில். இங்கே நமக்கு 2 டிபெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனாலே இங்கே எப்படி நம்ம y' வந்து நம்ம φ' - y' பார்க்குறோம், அதே மாதிரி இங்கே z' ψ' - z' பார்க்குறோம். ஸோ இது கூட இந்த x2 which is equal to 0. இங்கே x2 வந்து not equal to 0. ஏன் அப்படின்னா x2ன்றது ஒரு வேரியிங் பாயிண்ட் அப்படின்றதுனால. அதே மாதிரி கேஸ் 2. ஸோ பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து ஒரு சர்ஃபேஸில் இருக்குது அப்படின்னா இங்கே 2 டிரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா f minus y' of ∂f/∂y' plus ∂φ/∂x minus z' ∂f/∂z'. இங்கேயுமே வந்து ∂x இந்த இடத்துல ∂y வரும். அதெல்லாம் வந்து not equal to 0 அப்படின்னு போட்டுருவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் கேஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஆர் இண்டிபெண்ட். அதாவது அந்த பவுண்டரி பாயிண்ட் வந்து ஒரு குரூப் ஆஃப் பாயிண்ட்ஸில் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இங்கே 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 கேசஸ்லேயுமே ஒவ்வொரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதுதான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் நடுவில் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லைனை பாருங்கள். நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிஸ்டன்ஸுக்கான ஃபங்க்ஷனல் என்ன அப்படின்னா நம்ம டிஸ்டன்ஸ் எப்போதுமே வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், √(dx² + dy² + dz²). ஸோ இதுலேருந்து dxஐ காமனாக வெளில எடுக்கிறோம், dx² காமனாக வெளில எடுக்கிறோம். அப்போ இது வந்து /dx², இது dx/dx² வரும். அதுதான் வந்து y'², z'² ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ x1 to x2 ஏன்னா நம்மளுடைய லிமிட்ஸ் என்னது தான், x1ன்றது நமக்கு கொஷனில் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ். ஸோ x2ன்றது நம்ம கண்டுபிடிக்க போகிற பாயிண்ட்ஸ். கண்டுபிடிச்சி அங்கே உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இன்டெக்ரல். இப்போ நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா 0, 2, 4 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் XYZ இப்படி தானே பார்க்கணும். பாயிண்ட்டை கொடுத்துருக்கிற பாயிண்ட்டு XYZ இப்படி தான் பார்க்கணும். அதாவது x1 y1 z1 இப்படி தான் பார்க்கணும். அப்போ நமக்கு x1 வந்து 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 2 இந்த y1ன்றது என்ன அப்படின்னா y(x1)னா y ஆஃப் இந்த 0. x1ன்றது 0 இல்லையா, y ஆஃப் 0 அது 2. z(x1) z(0)ன்றது இங்கே தேர்டாக கொடுத்துருக்கிற 4. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து என்ன பாயிண்ட்ஸ் x1 x1 y1 z1. ஸோ இந்த பாயிண்ட் இருக்கட்டும். இப்போது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பாயிண்ட் x2 நம்ம கண்டுபிடிக்க போகிற x2ன்ற பாயிண்ட் வந்து இந்த லைன் வழியாக பாஸ் ஆகுது. ஓகேவா? நம்ம வந்து இந்த லைனில் பாஸ் ஆகிற இந்த லைனில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ x2ன்ற பாயிண்ட் வந்து இந்த லைனில் பாஸ் ஆகுது அப்படின்றோம். ஸோ இது வந்து நம்ம கொஷனில் கொடுத்துருக்கிற லைன் x-1/1 = y/3 = z/4 அப்படின்றது நம்ம கொஷனில் கொடுத்துருக்கிற லைன். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த x-1 = y/3ன்னு எடுத்துக்கிறேன். x-1/1 = y/3. இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், y. ஓகேவா? y = 3 × x-1. இதுதான் வந்து எனக்கு φ(x). ஓகேவா? φ(x)ன்றது y = 3 × x-1. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் வந்து என்ன அப்படின்னா x-1/1 = இங்கே என்ன இருக்குது z/4 கூட ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 அதாவது z = 4 × x-1 அப்படின்னு வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். நம்மக்கிட்ட வந்து ரெண்டு கர்வ்ஸ் இருக்குது, y z அப்படின்னு சொல்லி 2 கர்வ்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் வந்து yக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும், xக்குமே zக்குமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம போட்டோம் அப்படின்னா இது தானே நம்மளோட f of x, y, z, y'
இசட் டேஷ். ஸோ இதுதான் வந்து அந்த வேல்யூ. இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறோம். அப்படி அப்ளை பண்ணால் நம்மக்கிட்ட இங்கே ஒய்யும் இல்லை இசட்டும் இல்லை. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ரெண்டுலேயும் கேன்சல் ஆகிடும். மீதி வந்து dy dx ஆஃப் f by y dash equal to 0, dy dx ஆஃப் f by z dash equal to 0 இருக்கும். ரெண்டு பக்கமே வந்து இன்டெக்ரல் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு f by y dash equal to c1 வரும், f by z dash is equal to c2ன்னு வரும். அப்போ நமக்கு f by y dash அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை y டேஷை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்படி y டேஷை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும்? இதை வந்து y டேஷை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு 1/2 root of 1/2 into 1 plus y dash square plus z dash square whole power minus 1/2 into இந்த y dash பண்ணும்போது 2y dash. அப்போ இந்த 2 கேன்சல் ஆகி மீதி y dash by root of 1 plus y dash square plus z dash square is equal to c1 அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் z-க்கும் வரும். ஸோ இப்போ நான் இதை எப்படி மாற்றுறேன் அப்படின்னா நமக்கு இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். லைக் இந்த c1 இங்கே கொண்டு வந்துட்டு இந்த டினாமினேட்டரை ரைட் ஹேண்ட் சைடுக்கு அனுப்ப போகிறேன். அப்படி அனுப்பிட்டேன் அப்படின்னா இந்த y dash by c1 and z dash by c2 இது ரெண்டுமே வந்து ஒரு காமன் ரைட் ஹேண்ட் சைட் டேர்மோட ஈக்குவேட் ஆகி இருக்கும். அப்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே வந்து ஈக்குவல் டு சம் k அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த k-உடைய வேல்யூ தான் என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் 1 plus y dash square plus z dash square. இதுலேருந்து நான் y dash உடைய வேல்யூ இது அதாவது ஃபஸ்ட்டு இந்த y dash by c1 is equal to k அப்படின்றதுலேருந்து y dash is equal to k into c1 எடுக்கலாம். இங்கே வந்து இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி z dash is equal to k c2 அப்படின்னு சொல்லி நம்மளால் இங்கே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற கேல நம்ம y டேஷும் இருக்குது z டேஷும் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இல்லை கேக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கே டேர்மை தனியாக இங்கே எடுத்துக்கிறேன். இதில் y dash z டேஷ்க்கு பதிலாக இங்கே நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன்னா y dash z dash k c1 k c2 அதை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா ரூட்டை வந்து எடுக்கிறதுக்காக. அப்போ k ஸ்கொயர் is equal to 1 plus k square c1 square plus k square c2 squareன்னு வரும். அப்போது நான் என்ன பண்ணலாம் இந்த k ஸ்கொயர் இருக்கிற டேர்ம் எல்லாம் நான் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு k ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்துடலாம். மீதி என்ன இருக்கும் k ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்துட்டு மீதி டேர்மை அந்த சைடு அனுப்பிட்டு ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா k is equal to 1 by root of 1 minus c1 square plus c2 squareன்னு வரும். அதாவது என்ன அர்த்தம் இது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்துடும். இது k வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால இப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க y dash is equal to kc1 and z dash is equal to kc2. அதாவது நமக்கு kவும் கான்ஸ்டன்ட் c1ம் கான்ஸ்டன்ட் c2மே கான்ஸ்டன்ட். அப்போ y dash is equal to some constant. நான் அந்த கான்ஸ்டன்ட்டை a அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே z dash is equal to some constant அதை வந்து நான் cன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ரெண்டு பக்கமும் நான் இன்டிகிரேட் பண்ணேன்னா எனக்கு ax plus b is equal to yன்னு வரும். z is equal to cx plus d அப்படின்ட்டு வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு அவங்க கொஷனில் கொடுத்துருக்கிற பாயிண்ட் வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வழியாகவுமே பாஸ் ஆகும். ஓகேவா? அப்போது அதுக்கு என்ன அர்த்தம் x is equal to 0 y of 0 2 z of 0 4. அப்போ நான் ஃபஸ்ட்டு y of 0 போட்டேன் அப்படின்னா எனக்கு b உடைய வேல்யூ வந்துடும். ஓகேவா? y of 0 போட்டால் எனக்கு b உடைய வேல்யூ வந்துடும். ஏன்னா இந்த a டேர்ம் 0 ஆகிடும். அப்போ வந்து 2 is equal to bன்னு வந்துடும். அதே மாதிரி z of 0 equal to 4 போட்டால் எனக்கு d உடைய வேல்யூ வந்துடும். ஸோ ஆக மொத்தத்தில் எனக்கு y is equal to ax plus 2 z is equal to cx plus 4 அப்படின்ட்டு சொல்லி ரெண்டு வேல்யூஸ் வந்து ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து வெயிட் பண்ணும். அப்படியே வச்சுருங்க. இப்போ ஸ்டெப் 2 ட்ரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷன் அப்ளை பண்ணணும் அந்த x2 பாயிண்டில். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து அந்த ஃபார்முலா எதுக்கு மூவிங் பவுண்ட்ரி அந்த பாயிண்ட் வந்து லைனில் இருந்துச்சு ஒரு கர்வில் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து ட்ரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே எஃப்ன்றது நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டே இந்த ஃபங்க்ஷன் ரூட் ஆஃப் 1 plus y dash square plus z dash square. இந்த 5 dash இருக்கு இல்லையா நம்ம 5 of xன்றது என்ன 3 into x minus 1. அப்போ 5 dash அப்படின்றது இங்கே இந்த இதை எக்ஸை பொறுத்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் 3 தான் வரும். இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் 3x minus 3. ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த இது கான்ஸ்டன்ட் அதனால அது 0 ஆகணும். 3xன்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 3 வந்துடும். ஓகே? ஸோ அதே மாதிரி psi of x வந்து 4 into x minus 1. அப்போ psi dash of xன்றது 4ன்னு வந்துடும். இப்போது இதெல்லாம் நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே 5 டேஷ்க்கு பதிலாக 3 psi டேஷ்க்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 minus y dash into இந்த f by y dash உடைய வேல்யூ y dash by root of 1 plus y dash square plus z dash square. அதே மாதிரி தான் இங்கேயும் psi டேஷ்க்கு 4 z டேஷ்க்கு அப்படியே வச்சுட்டு இங்கே இதோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம் at x2. இப்போ நம்ம ரெண்டுத்துக்குமே அதாவது இந்த 3 டேர்முக்குமே வந்து காமனாக எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா root of 1 plus y dash square plus z dash square தான் வந்து எல்சிஎமாக வரும். அண்ட் அதை நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகி 1 plus y dash square plus z dash square மட்டும் வரும். அது போக இந்த 3ஐயும் உள்ளார மல்டிப்ளை பண்ணுறோம் இது ஒவ்வொரு டேர்மா. அப்போ 3y dash minus y dash square plus 4z dash minus z dash square. இப்போ இந்த y dash square z dash squareலாம் கேன்சல் ஆகிடும். இப்போது y டேஷ்க்கு பதிலாக இங்கே நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல y இந்த y தான் வந்து எடுத்துக்கணும். அப்போ y இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா y dash is equal to a. இப்போ zக்கு பதிலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா z dash equal to c
ஆமாம் சி தான். ஓகே சி தான். அப்போ இங்கே வந்து நான் சின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே ஏ ஒய் டேஷ்க்கு பதிலாக ஏ இசட் டேஷ்க்கு பதிலாக சின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணணும். அதை வந்து எந்த பாயிண்டில் x2ன்ற பாயிண்டில் ஈக்குவல் டு 0. ஸோ ஸ்டெப் 2ல் நம்ம ட்ரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷன் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோமா. ஸ்டெப் 3 போகணும். ஸ்டெப் 3 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா x2ன்ற பாயிண்ட் வந்து y is equal to ax plus 2 இந்த ஈக்குவேஷனையும் 5 is equal to 3 into x minus 1 இந்த ஈக்குவேஷனையுமே பாஸ் பண்ணி தான் போகும். அதாவது இந்த ரெண்டு கண்டிஷனையுமே வந்து இந்த x2ன்ற பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா. ஸோ அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் அட் x2. அப்போது ax2 + 2 இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ x2 + -1. அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக x2 சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். அப்போ ax2 + 2 இஸ் ஈக்குவல் டு 3x2 - 3. இந்த 3 உள்ளார மல்டிப்ளை பண்ணலாம். அப்புறம் இந்த 2 இங்கே கொண்டு போகும்போது -5. அப்போ ஏக்கு சால்வ் பண்ணி நம்ம இங்கே x2 டேர்ம்ஸில் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதே மாதிரி இப்போ எப்படி நம்ம இந்த ரெண்டு பாயிண்டில் பாஸ் ஆகுதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி z அண்ட் psi இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் கூட x2ன்றது பாஸ் ஆகும். அப்போ நம்ம z is equal to cx plus 4 and psi is equal to 4 into x minus 1 இதுலையும் x2 சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேட் பண்ணி சிக்கு ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சி வச்சிடணும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஏக்கும் சிக்கும் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற வேல்யூவை இந்த ஸ்டெப்பில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக சிக்கு பதிலாக அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு x2க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த x2க்கு கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவை சிலையும் ஏலையும் போட்டு சால்வ் பண்ணி ரெண்டுத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ட்ரூ கர்வை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ரெடி நமக்கு பிக்கு வேல்யூ தெரியும். அங்கே ஏக்கு பதிலாக வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y இஸ் ஈக்குவல் டு ஒரு ட்ரூ கர்வ் வரும். அண்ட் இசட்டுக்கு போட்டோம் அப்படின்னா z இஸ் ஈக்குவல் டு ஒரு ட்ரூ கர்வ் வரும். ஸோ இதை வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு இருக்கேன் அப்படின்னா நமக்கு கொஷனில் கொடுத்த லைன் ஃபார்மெட்டுக்கு மாற்றுறேன். அதனால தான் இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த +2 ஃபஸ்ட்டு இந்த சைட் கொண்டு போகிறேன். அப்போ y - 2 வந்துடும். அப்போ மீதி வந்து 11x/47 வரும். இப்போ வந்து மோஸ்ட்லி இந்த ரெண்டுத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 47 x/47 டேர்ம் காமனாக இருக்குது. அதனால் இந்த 11 நான் என்ன பண்ணுறேன் இங்கே அனுப்பிடுறேன். அப்போ y - 2/11 இஸ் ஈக்குவல் டு x/47. அதே மாதிரி இசட்டுக்குமே ஃபஸ்ட்டு இந்த +4 இந்த சைடு அனுப்புகிறேன் z - 4. அடுத்து இந்த -20 இந்த சைடு அனுப்புகிறேன் -20. ஸோ z - 4/20 -20 இஸ் ஈக்குவல் டு x/47. இப்போ இந்த மூணுத்தையுமே இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்மளால் ஈக்குவேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து லைன். இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு வந்து y டேஷ் என்னன்னு தெரியும். y டேஷ்ன்றது என்னது a. z டேஷ் என்னன்னு தெரியும். z டேஷ்ன்றது c. இப்போ வந்து x to x2 x1 to x2 ஓகேவா. x1ன்றது நமக்கு 0 கொஷனில் கொடுத்துட்டாங்க. x2ன்றது நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ இதை வந்து நம்ம என்னது இதை வந்து நம்ம லிமிட்ஸாக வச்சுக்கிட்டு இதை சால்வ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இங்கே எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ இதை சால்வ் பண்ணி நம்ம வந்து இன்டெக்ரலுக்கு வெளியில் கொண்டு போயிடலாம். அப்போ மீதி இன்டெக்ரல் dx மட்டும்தான் இருக்கும். dx இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு x. இதில் வந்து 0 to 47/26 இதை போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா 47 கேன்சல் ஆகி √2730/26 இருக்கும். இதுதான் டிஸ்டன்ஸ். இப்படி தான் வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளம்லேயுமே வந்து இதுதான் மெத்தட். என்னென்ன நான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி நம்ம வந்து ட்ரூ கர்வுக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருவோம். ஸ்டெப் 2ல் ட்ரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷன் அப்ளை பண்ணி ஒரு வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸ்டெப் 3ல் என்ன பண்ணுவோம் நம்ம கண்டுபிடிக்க போகிற பாயிண்ட் x2 ரெண்டு லைனில் பாஸ் ஆகும், ரெண்டு ஈக்குவேஷனில் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணி நம்ம கான்ஸ்டன்ஸ்க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா x2 உடைய வேல்யூவை கண்டுபிடிப்போம். எதில் நம்ம போட்டு அந்த ட்ரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷன் அப்ளை பண்ணி கடைசியாக ஒரு ஈக்குவேஷன் வச்சுருப்போம் இல்லையா. அந்த ஈக்குவேஷனில் அந்த கான்ஸ்டன்ட்டோடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு x2 உடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த x2 வேல்யூ வச்சு அந்த கான்ஸ்டன்ஸ் வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டு திரும்பி அந்த கான்ஸ்டன்ஸோடைய வேல்யூவை கொண்டு போய் ட்ரூ கர்வில் போட்டு நம்ம ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ x2 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருந்தப்பவே அதை வச்சு நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுமே கண்டுபிடிச்சிடலாம்.